காலை விமான நிலையம். ஆதியும் ஆதிராவும் காத்திருக்க ஒரு நடுத்தர வயது பெண்மணி அழகாக உடை அணிந்து கண்ணில் கண்ணாடியும் கையில் பையும் வைத்து கொண்டு ஆதியை நோக்கி வந்தாள். அவனை கட்டி இணைத்து முத்தமிட்டு, என்னடா எப்படி இருக்கே என்றவள் உருட்டி கொண்டு வந்த சூட்கேஸை ஆதி வாங்கி கொண்டாள். ஆதி, நல்லா இருக்கேன் அம்மா, இது ஆதிரை செல்வி, உங்க மருமக என்று மற்றொரு கையால் ஆதிராவின் தோளில் கை வைத்து சொன்னான். ராணி ஆதிராவை பார்த்து, ஓ நல்லா இருக்கியாம்மா? ஆதிரா, நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ராணி, உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஆதிரா, நல்லா போகுதுமா. ஆதி ராணியின் சூட்கேஸ் எடுத்து காரில் வைக்கும் நேரம், ராணி, இப்போதான் உனக்கு அபாசன் ஆனதா கேள்விப்பட்டேன். மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது, அதனால தான் உடனே வந்துட்டேன். உடம்பு பரவாயில்லையா? எத்தனை நாள் கரு கலைஞ்சு போனது என்று மூச்சு விடாமல் பேசியதும் ஆதிரா கலங்கி போனார். ஆதி ராணி பேசியதை கேட்டு வேகமாக அவர்களிடம் வந்து அம்மா என்று கடுகடுத்தான். ராணி, என்னடா மருமக எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆதி, அம்மா இதை பற்றி இப்போ பேச வேண்டாம், நீங்க காரில் ஏறுங்க. ஆதி ஆதிராவை பார்த்தான். அவளின் கலக்கம் அவனை வருத்தியது. வாடா போகலாம். ஆதிரா அங்கேயே ஆணி அடித்தது போல நகராமல் நின்றாள். ஆதி அவளை இழுத்தான். அவள் நகராமல் நிற்க அவள் இடையை அணைத்து, பேபி போகலாம். அவள் அந்த இடத்திலேயே குத்துக்காலிட்டு அமர்ந்தாள். ஆதி அவளுக்கு சமமாக இறங்கி, செல்லம் என்னாச்சுடா? ஆதிரா ஆதியின் சட்டையை பிடித்து, அம்மா என்ன சொல்லறாங்க? ஆதி, வீட்டில் போய் பேசிக்கலாம். ஆதிரா, அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. ஆதி அவளை தூக்கி கொண்டு காரில் ஏற்றினான். ஆதிரா அதிர்ச்சி, ஆத்திரம், கோபம், இயலாமை, ஏமாற்றம் என்று உணர்ச்சிகள் மாறி மாறி அவளுக்குள் தோன்ற அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ராணி, என்னடா நான் கேட்ட கேள்விக்கு உன்னோட பொண்டாட்டி ஏதும் பதிலே பேச மாட்டேங்கிறா? என்னை பற்றி என்ன சொல்லி வச்சிருக்கே? தப்பா ஏதும் சொல்லி வச்சிருக்கியா? ஆதி, அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா வாங்க என்றான். அவன் மனதில் ஆதிராவின் மனநிலையை பற்றியே யோசனை இருந்தது. வீட்டிற்கு வந்ததும், ராணி, என்னடா இது, என்னை கூட்டிட்டு வந்து வச்சு கேவலப்படுத்துறீங்களா? ஏன் உன்னோட பொண்டாட்டி என்கிட்ட மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தை பேசவே இல்லை? ஆதி குழம்பி நிற்கும் ஆதிராவை பார்த்து, அம்மா நீங்க எதுக்கு வந்ததும் வராததுமா குழந்தையை பற்றி பேசினீங்க? அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது என்றதும் ஆதிரா அதிர்ந்தாள். ராணி, எனக்கு என்னடா தெரியும்? நானே அங்கிருந்து தவிச்சு போய் வந்திருக்கேன். நம்ம குடும்ப வாரிசு கலைஞ்சு போச்சுன்னு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஆதி, அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் ஆதிராவுக்கு கரு கலைஞ்சதுன்னு என்றதும் ஆதிரா ஆதியை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தது. ராணி, பிரீத்தி தான் சொன்னா ஆதிரா குழந்தை வேண்டாம்னு மாத்திரை சாப்பிட்டதும் குழந்தை உண்டானது கலைந்ததும் என்றதும் ஆதிராவுக்கு வேதனை தாழாமல் அவளுடைய அறைக்கு ஓடினாள். ஆதி, அம்மா அவ எதுவும் மருந்து சாப்பிடலை, நாங்கள் 2 பேருமே குழந்தை வேணும்னு தான் முடிவெடுத்திருந்தோம். ராணி, அடப்போடா, திடீர்னு கரு கலையுமா? அவதான் வேண்டாம்னு மருந்து ஏதோ சாப்பிட்டு இருக்கா. தைரியம் இருந்தா ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ண சொல்லு. எனக்கு இப்படி ஒரு மருமக, ஒரே பையன், ஆனால் மருமகளுக்கு புருஷனோட அம்மாவை மதித்து பேச தெரியாது. ஆதி, அம்மா நீங்களா யோசித்து எதுவும் பேசாதீங்க, முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் இப்போ வரேன் என்று ஆதி அவள் பின்னாலே சென்று அறைக்குள் நுழைந்தான். ராணி, அப்பா வந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்று வேறு ஒரு அறையை நோக்கி சென்றாள். ஆதிராவோ கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஆதி அவள் அருகில் சென்று அமர்ந்தாள். செல்லக்குட்டி, அழாதேடா. ஆதிரா, இந்த வீட்டில் நான் யாரு? உங்களுக்கு நான் யாரு? ஒன்றுமே புரியலைங்க. நிஜமாவே குழந்தை போச்சா? ஆதி, ஆமாம், அது ஒரு விபத்து. நீ வேதனைப்படும் அளவுக்கு ஒன்றும் இல்லைடா.
ஆதிரா, என்னோட மனசில் எதுக்கு என்னென்ன வேதனை இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. அப்படியே நான் ஒரு குப்பை மாதிரி எனக்கு தோணுது. ஆதி, செல்லம் அழாதே. நீ அழுதா என்னால் தாங்க முடியாது. ஆதிரா, இப்போதைக்கு எனக்கு இதுதான் வடிகால். என்னை தனியாக விட்டுடுங்க என்று அழுதார். வேறு வழி இல்லாமல் ஆதி அவளை அணைத்து கொண்டான். வெகு நேரம் அவனுடைய மார்பில் குலுக்கிவிட்டு தூங்கி போனாள். அவளை கட்டிலில் கிடத்திவிட்டு மெல்ல நகர்ந்து அம்மாவின் அறைக்கு சென்றான். ஆதி, அம்மா. ராணி கட்டிலில் படுத்திருந்தவள், என்னடா? ஆதி, பிரீத்தி என்ன சொன்னா? ராணி, அது எதுக்கு, விடு. உன்னோட பொண்டாட்டி என்ன சொல்லறா? ஆதி, அவ தூங்கிட்டா. ராணி, ஏண்டா என்னை பார்த்து கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? ஆதி, அவ உங்ககிட்ட பேசணும்னு நேத்துலேருந்து படபடத்துட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் வந்து இறங்கியதும் அவளுக்கு தெரியாத விஷயத்தை போட்டு உடைச்சிட்டீங்க. ராணி, எனக்கு என்னடா தெரியும் அவளுக்கு தெரியாமல் வச்சிருக்கேன்னு? ஆதி, ஆனால் பிரீத்திக்கு எப்படி தெரியும் ஆதிராவுக்கு கரு கலைஞ்சது? அதை பற்றி உங்ககிட்ட எதுக்கு சொன்னா? இங்கிருந்து என்னை பற்றி உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காளா? ராணி கவனம் இல்லாமல் உளறிட்டேனோ என்று பதறினாள். ஆனாலும் பதற்றத்தை காட்டாமல், எனக்கு எப்படி தெரியும்? பிரீத்தி எப்போ வருவா? ஆதி, பிரீத்தி எதுக்கு வருவா? ராணி, என்னை பார்க்க தான் வரேன்னு சொன்னாலே. ஆதி, அப்படியா? சரி, வரட்டும். எனக்கும் அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. ராணி, நீ ஏதும் அவளை மிரட்டிடாதே. அவ எனக்கு மக மாதிரி. ஆதி, எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சா போதும் என்று நகர்ந்தான். பிரீத்தி, நீ எனக்கே வில்லத்தனம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? ஏதோ ஆதிராவோட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சும்மா விட்டுட்டேன். ஆனால் எங்கள் வீட்டு வரைக்கும் பேசி ஆதிரா மேலே தவறான எண்ணத்தை விதைச்சிருக்க. இதுக்கு உன்னிடம் இருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு பார்க்கிறேன். இரவு சாப்பிட்டு ஆதியிடம், ஆதிரா, நான் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் இருக்கேன். ஆதி, ஏண்டா? அம்மா இப்போதான் வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே நீ அவங்களை அலட்சியப்படுத்துறியோன்னு வருத்தப்படுறாங்க. ஆதிரா, எனக்கு மனசு சரியில்லைங்க. இல்லைன்னா நாளைக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஆதி, நானே கூட்டிட்டு போகிறேன். ஆதிரா, சரி. மீன் எங்கே இருக்கான்னு கேட்குறேன். அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஆதி சரி என்றான். குருவுக்கு ஃபோன் செய்து காலை வீட்டுக்கு வரும்படி சொல்லிவிட்டு அமர்ந்தான். காலை குரு வந்து ஆதிராவை அழைத்து சென்றான். மீனுவை பார்த்ததும் ஓடி சென்று கட்டி கொண்டு அழுதாள். மீனு, என்னோட குட்டி ஆதி போச்சு என்று கதறினாள். மீனு ஆதியை பார்த்து என்னாச்சு என்றாள். ஆதி வருத்தத்துடன் தலையை ஆட்டினான். ஆதிரா, என்னை என்னோட குழந்தைக்கும் பிடிக்கலை. மீனு என்னை விட்டு போயிட்டான் என்று விசும்பினாள். ஆதி அவன் நெஞ்சை கிழித்தது போல உணர்ந்தான். ஆதிரா, நான் நல்ல பொண்ணு இல்லை, நல்ல பொண்டாட்டி இல்லை. ஆனால் நான் நல்ல அம்மாவும் இல்லை மீனு. எனக்கு யாரும் நிரந்தரம் கிடையாது. மீனு ஆதிராவை நிமித்தி, இங்கே பாரு, நீ ரொம்ப நல்ல அம்மா. ஆனால் அவனுக்கு தான் உன்னோட வாழை கொடுத்து வைக்கலை. பாரு, சீக்கிரமே நீ இன்னொரு குழந்தைக்கு அம்மாவாக போறே. அந்த குழந்தைக்கு நீ பெஸ்ட் அம்மாவா இருக்க போறே. கவலைப்படாதே. ஆதிரா, இல்லை மீனு, என்னால் மறுபடியும் இன்னொரு உயிர் மேல் ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. மீனு, குரு, ஆதி மூவரும் அதிர்ந்தனர். ஆதிரா அழுது கலைத்தாள். மீனு, குரு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வரீங்களா? குரு அவசரமாக வாங்கி வர சென்றான். ஆதிரா, மீனு, ஒன்று தெரியுமா? என்னோட குழந்தை கலைஞ்சது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரீத்திக்கு தெரியும். ஆதிக்கு மனம் வகீரென்றது. ஆதிரா, என்னோட மாமியாருக்கு ஃபோன் பண்ணி நான் தான் கலைச்சிட்டேன்னு சொல்லியிருக்கா என்று சொன்னதும் மீனு ஆதியை பார்த்தாள். ஆதி குறுகி போனான். ஆதிரா மீனு மடியில் சாய்ந்தாள். கொஞ்சம் தூக்கமாக வருது என்று தூங்கி போனாள். ஆதி அவளை கையில் வாங்கி கொண்டான். தன்னுடைய மார்பில் அவளை சாய்த்து கொண்டு, பேபி பேபி, மீனு சரியா சாப்பிடலைன்னு நினைக்கிறேன். குரு ஜூஸ் கொண்டு வர என்ன ஆச்சு என்று மீனுவிடம் கொடுத்தான். மீனு திறந்து ஆதியிடம் கொடுக்க அவன் அவளுக்கு பருக்கினான். கொஞ்சம் குடித்துவிட்டு மறுபடியும் சாய்ந்து கொண்டாள். மீனு ஆதியிடம்,
எங்கே யார்கிட்டேயும் அவளோட சோகத்தை பகிர்ந்துக்க மாட்டா. எதுவா இருந்தாலும் தனக்குள்ளே வச்சுக்குவா. அவளை சுற்றி என்னென்னவோ நடந்திருக்கு. எங்க யார்கிட்டையும் சொன்னதில்லை. உங்கள் கல்யாணம் உட்பட. இன்னைக்கு அவளால் தாங்க முடியலை. இங்கே வந்து என்னிடம் இறக்கி வச்சிட்டா. அவள் 8வது படிக்கும்போது ஆதிரா வயசுக்கு வந்துட்டா. அவங்க அப்பா கிட்ட சொல்ல தெரியாமல் 3 நாளாக ஸ்கூல் கேம்ப் ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. அவங்க அப்பா பயங்கர குடி. இவ அத்தை வீட்டில் இருக்கான்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்துட்டாள். நந்து தான் இவளை காணும்னு தேடி அலைஞ்சு பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் மயங்கி கிடந்தவளை தூக்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டு அவளுக்கு தேவையானதை பார்த்து செய்திருக்கான். இதை கேள்விப்பட்ட அவங்க அப்பா குடிக்கிறதை விட்டுட்டார். அப்போவிலேருந்து அவளுக்கு ஏதாவதுனா அவளுக்கு சொல்ல தெரியாமல் நிற்பான்னு முதல்ல நந்து தான் அவளுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வான். கிட்டத்தட்ட அம்மா மாதிரி. அதனாலேயோ என்னவோ அவள் அழுது நாங்கள் பார்த்ததில்லை. இன்னும் சொல்லணும்னா அவளோட டேட் உட்பட நந்துவுக்கு தெரியும். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நந்து பேட் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டுட்டு இருந்தான். அப்படி அவள் ஏதாவது மறந்துட்டா கூட அவன் வாங்கிட்டு வந்து தருவான். அவனோட பையில் அவனுடைய பொருட்கள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஆதிராவோட டேப்லெட் உட்பட அவன் வச்சிருப்பான். கேட்டால் அவன் மறந்துட்டானா அப்புறம் வழியில் அவன் தானே துடிப்பான் என்று சொல்வான். போன வாரம் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த முறை இன்னும் டேட் ஆகலைன்னு கேட்கும்போது கூட ஆதிரா தெரியலை, நீ மாமா ஆக போறியோ என்னவோ என்று கிண்டலாக சொன்னாள். அன்னைக்கு நந்து காலேஜில் போட்ட கூப்பாடு இருக்கே ரொம்ப அதிகம். அவர்களுக்குள் அப்படி ஒரு பந்தம். இதை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, யாரோ சொல்கிறாங்கன்னு அவளை சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பாக அவள் குழந்தையை கலைக்க நினைச்சிருக்க மாட்டா. ஆதி கண் கலங்கினான். தன்மேல் சாய்ந்திருந்த ஆதிராவை இறுக்கி அணைத்து கொண்டாள். மனதில் உன்னை நான் சந்தேகப்படலை, ஆனால் நீ என்னை தப்பாக நினச்சிடுவியோன்னு பயமாக இருக்கு. குரு அமைதியாக தூரத்தில் நின்று ஆதியின் முக மாற்றத்தை வைத்து அவன் மன ஓட்டத்தை மனதில் கணித்தான். குரு ஆதியின் தோலை பிடித்து அழுத்தி, சார், சில நேரம் நாம் ஆம்பளைங்கிற கெத்துனால அழக்கூட முடியலை. ஆதி, ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான். ஆதிராவை கையில் தூக்கி கொண்டு காரை நோக்கி விரைந்தான். ஹாஸ்பிட்டல். டாக்டர், சார், நல்லா சாப்பிட்டாங்கன்னா போதும். இப்போதைக்கு தூங்க நினச்சா விட்டுடுங்க. தூங்கட்டும். இப்போதைக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியாகிடும். ஆதியின் மடியில் தூங்கிக் கொண்டே இருந்தாள் பிரீத்தி. ஆண்டி, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. ஆதி மாமா என்ன கேள்வி கேட்க போறாரோ, எப்படி சமாளிக்க போறேன்? ராணி, சமாளி. நான் எதிர்பார்க்கலை அவன் தோண்டி துருவி கேள்வி கேட்பான்னு. பிரீத்தி, ஆண்டி, உங்களாலேயே சமாளிக்க முடியலை, நான் எப்படி? ராணி, சமாளிக்க முயற்சி செய்கிறேன். நீ கொஞ்ச நாளைக்கு அவன் கண்ணில் படாமல் இரு. பிரீத்தி, நல்ல வேலை, இப்போ ஆதி மாமா வீட்டில் இல்லை. இருந்தா என்னை அப்படியே தோல் உரித்து தொங்க விட்டுடுவார். ராணி, அவனுக்கு உன்மேல் பாசம் அதிகம், அதனால் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டான். பிரீத்தி, ஆண்டி, உங்களுக்கு தெரியலை, அந்த ஆதிரா என்னையே அடிச்சிட்டா. எல்லாம் அவ கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. னா மாமா என்ன வேணும்னாலும் செய்வார். ராணி, அதை எப்படி? என்னோட பையனை அப்படி மயக்கி வச்சிருக்காளா? அதுக்கு தான் அவள் என்னிடம் பேசலேன்னு நான் வருத்தப்படும் போது கூட என்னென்னவோ சொல்லி சமாளித்தான். பிரீத்தி, ஆமாம், எல்லாம் அவள் கண்ட்ரோல் தான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவள் மூச்சு விட சொன்னாதான் இவர் மூச்சு விடுவார். ராணியின் மனதில் இன்னும் கோரமான எண்ணங்கள் உருவானது. சீக்கிரம் பிரிக்கலைனா ரொம்ப பெரிய இடைஞ்சலாக ஆதிரா இருப்பாள் என்பது அவளுக்கு புரிந்தது. பிரீத்தி, சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். ஆதி மாமா வந்துட்டா என்னால் சமாளிக்க முடியாது. ராணி, சரி, நீ கிளம்பு. ஆதிக்கிட்ட சொல்லி உனக்கு பென்ஸ் கார் வாங்கித்தர சொல்கிறேன். பிரீத்தி ராணியை கட்டி கொண்டு தேங்க்ஸ் ஆண்டி என்றாள். சிறிது நேரத்தில் ஆதி வீட்டுக்குள் நுழைந்தான். ஆதிராவை கையில் தூக்கி கொண்டு வந்தான். ராணி அவனை ஒரு மாதிரி பார்த்து சிரித்தாள். ஆதி அவர்கள் அறையில் ஆதிராவை படுக்க வைத்தான். அவளை தொந்தரவு செய்யாமல் நகர்ந்து சென்றான்.
ராணி: என்னாச்சு உன்னோட அருமை பொண்டாட்டிக்கு? ஆதி: மயக்கமா இருக்கா, தூங்கி எழுந்தா சரியாகிடும். மறுநாள் விடிந்ததும் ஆதி: குட் மார்னிங் என்க. ஆதிரா அவனை தவிர்த்து எழுந்து குளித்து மாமியாருடன் பேசி அவர்களுக்கு ஏதும் வேண்டுமா என்று விசாரித்து அவரின் குத்தல் கிண்டல் பேச்சை எல்லாம் சமாளித்து காலேஜ் கிளம்பிவிட்டாள். ஆதியிடம் பேசவே இல்லை.